இந்த கலப்பைய கொண்டு போய் நிலத்துல இறக்குனா நம்ம குடும்பத்தோட 7 தலைமுறை தரித்திரம் தீர்ந்துடுன்னு தாத்தாவும் சொன்னாரு. ஆனா அந்த பச்சை பொய் நம்ம வாழ்க்கையே இப்படி மாத்தோன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கைய நடுங்க வச்சபடி தன்னோட பாட்டியிடம் கத்துனா மாறன். வறண்டு கிடந்த வெயில் காலம் அது. ஊரே காஞ்சி சருகாகி கிடந்துச்சு. அந்த பகுதியோட பெரிய நிலப்பரப்புவான காளிங்கராயனோட அடிமைகள் போலத்தான் வாழ்ந்து வந்தாங்க மாறனோட குடும்பத்தினர். தாத்தா காலத்துல இருந்து ஒரு சொத்து கூட மிச்சம் இல்லை. இருப்பது 1 ஏக்கர் பால் நிலம். அதில் முளைச்ச முட்செடிகளும் வறண்டு போன மண்ணும் மட்டும்தான். அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட தாத்தாவோட பழைய மரப்பெட்டிய சுத்தம் செஞ்சு கொட்டிருந்தான் மாறன். அதனோட அடியில ஒரு துருபிடிச்ச செப்பு பெட்டியும் சிக்குச்சு. அதை பிரிச்சு பார்த்தப்போ அவனுக்கு அதிர்ச்சியும் காத்திருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு சிறிய மினுமினுக்கிற வெள்ளி இலை கலந்த அழகிய கலப்பையும் இருந்துச்சு. அது வெறும் சாதாரண கலப்பை கிடையாது. அது மேல ஏதோ விசித்திரமான தேவதைகளோட உருவமும் செதுக்கப்பட்டிருந்துச்சு. மறுநாள் விடியற் காலையில ஊரே தூங்கிக்கிட்டு இருந்த வேளையில அந்த பால் நிலத்துக்கு மாறனும் அந்த கலப்பையும் கொண்டு போனான். காளிங்கராயன் தனக்கு தர வேண்டிய கடனுக்காக அந்த நிலத்தையும் பறிக்க திட்டமிட்டிருந்த கடைசி தருணம் தான் அது. இந்த கலப்பை உண்மையிலேயே வேலை செய்யுமா, இல்லைன்னா தாத்தா சொன்னது வெறும் கட்டுக்கதையா அப்படின்னு முணுமுணுத்தபடியே தன்னோட எஞ்சிய பழத்தையும் சேர்த்து அந்த சிறிய கலப்பையை போட்டு மண்ணையும் கிண்டுனான். மண்ணுல அந்த கலப்பை பட்ட உடனே எதிர்பாராத அற்புதமும் நிகழ்ந்துச்சு. வானத்துல ஒரு மின்னல் வெட்டியது போல அந்த சிறிய கலப்பையில இருந்து வெளிச்சின்னு கீச்சுகளும் மண்ணுக்குள்ளையும் பாஞ்சிச்சு. வறண்டு கிடந்த செம்மண் திடீர்னு ஈரமாகி கருமை நிறமா மாறுச்சு. அதுல இருந்து நறுமணம் கொண்ட புதிய மண் வாசனையும் வந்துச்சு. மாறன் பயந்து பின்னாடியும் நகர்ந்தான். அவன் கண்ணு முன்னாடியே அவன் உழுத அந்த சிறிய அடி நிலத்துல சாதாரண பயிர்களுக்கு பதிலா தங்க நாணயங்களும் வைரம் போன்ற ஒளிரும் நெல்மணிகளும் விளைஞ்சு மேலே வந்துச்சு. இது எப்படி சாத்தியம்? மாறனால நம்பவே முடியல. மாறன் தன்னோட தாத்தாவோட குறிப்பை படிச்சப்போ அவனுக்கு தெளிவாகவும் புரிஞ்சிச்சு. இந்த கலப்பைய பேராசை இல்லாம பயன்படுத்தினா பன்மடங்கா திரும்ப கிடைக்கும். அதே வேளையில பேராசைப்பட்டா அந்த மண்ணே எரிஞ்சு சாம்பலாகிரும்னு இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே மாறனோட குடும்பம் வறுமையும் முற்றிலும் மாறுச்சு. கிழிந்த துணிகளுக்கு பதிலா நல்ல ஆடைகள், பட்டினி கிடந்த வயிற்றுக்கு உணவு என வீடும் களை கட்டுச்சு. ஆனா ஏழைகளோட வீட்டுல வெளிச்சம் விழுந்தா அது காளிராயனோட கண்கள்ல தூசி போலதான் உறுத்துமே. மறுநாள் மதிய வெயில்ல மாறன் வீட்டு வாசல்ல காளிங்கராயனோட ஜீப்பும் நின்னுச்சு. என்னடா மாறா, நேத்து வரைக்கும் என்கிட்ட கடன் கேட்டு நின்னவன் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கம் மினுமினுக்குதே, எங்க இருந்துடா வந்துச்சு இந்த சொத்து அப்படின்னு கத்துனா அவன். அவனோட கண்கள் மாறனோட கொள்ளைப்புறத்தை நோக்கியும் வெறியோடு அலைஞ்சிச்சு. மாறனும் எவ்வளவோ மறைக்கவும் பார்த்தான். ஆனா காளிங்கராயனோட ஆட்களும் மாறனோட வீட்டை சோதனைட்டு அந்த கலப்பையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த பொருளை நீ எங்க இருந்து எடுத்த? இது திருட்டு பொருள் தானே அப்படின்னு காளிராயனும் மாறனோட சட்டையும் பிடிச்சு ஒழுக்கணும். காளிங்கராயன் தன்னோட பலத்தால அந்த மந்திர கலப்பையை பறிச்சுக்கிட்டு தன்னோட சொந்த பெரிய நேரத்துக்கும் ஓடனான். மாறன் எவ்வளவோ தடுத்தும் அவன் கேட்கவே இல்லை. இனிமே இந்த கிராமமே என் காலு கீழே தான் இருக்க போகுது அப்படின்னு கத்தியபடியே தன்னோட நிலத்துல அந்த மந்திர கலப்பையையும் ஆக்ரோஷமா இறக்கனான். அவனோட பேராசை எல்லையும் மீறிச்சு. தங்கத்தை மட்டுமே பார்க்கணுன்ற வெறியில அவனோட நிலத்தை முறையின்றி வேகமாவும் உழுதான். காளிங்கராயனோட பேராசை அந்த மந்திர கலப்பையோட சக்தியை எதிர்த்துச்சு. திடீர்னு நிலமும் நடுங்க தொடங்குச்சு. அவன் உழுத இடத்துல இருந்து தங்கம் வர்றதுக்கு பதிலா கொப்பளிக்கிற நெருப்பு குழம்பும் எரியும் சாம்பலும் வெளியேற தொடங்குச்சு. அந்த விசித்திரமான நெருப்பு அவனோட நிலம் முழுசும் பரவி அவனோட மாளிகையும் நோக்கி போச்சு. ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு காளிங்கராயனும் அலர்னான். ஊர் மக்கள் அனைவரும் பயந்தும் ஓடுனாங்க. அப்ப மாறனும் ஓடி வந்து தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம அந்த நெருப்புக்கு நடுவே பாஞ்சி அந்த மந்திர கலப்பைய மீண்டும் தன்னோட கைகளையும் எடுத்தான். மாறன் அதை தொட்ட உடனே அந்த பயங்கரமான நெருப்பு அமைதியாகி மீண்டும் பழைய மண்ணாவும் மாறுச்சு. காளிங்கராயனும் பேராசையால எல்லாவற்றையும் இழந்து மண்ணுல மண்டிட்டு அழுதான். மாறன் அந்த மந்திர கலப்பைய கொண்டு தன்னோட கிராமத்தோட வறண்ட நிலங்கள் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உழுது
அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் பசி இல்லாத வாழ்க்கையையும் திருப்பி கொடுத்தான். அன்னையிலிருந்து அந்த கிராமமே பொன் விளையிற பூமியாவும் மாறுச்சு. ஆனாலும் மாறன் அந்த மந்திர கலப்பைய யாருக்கும் தெரியாம தன்னோட தாத்தாவோட பழைய பெட்டியிலேயே பத்திரமா பூட்டி வச்சான். உழைப்பு மட்டுமே ஒருத்தனை உண்மையா உயர்த்துங்கிறத உணர்ந்தவனாக. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.